30/1/2025 தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் குரோதி வருடம் தை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமைங்க. இன்றைக்கி கரி நாளுங்க. இன்றைக்கி நாலட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 8:59 வரைக்கும் திருவோண நட்சத்திரம் வருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரமாக கன்வெர்ட் ஆகிக்குது. திதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மாலையில் 6:06 வரைக்கும் பிரதமை திதி, அப்புறம் துவிதை திதியாக கன்வெர்ட் ஆகிக்குது. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சித்த யோகங்க. சந்திராஷ்டமம் யாருக்குன்னா பூச நட்சத்திரத்துக்கு இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 to 11:30ங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் 11:30 12 மணி வரைக்கும், மறுபடியும் மாலையில் 6:30 7:30 மணி வரைக்கும். ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 1:30 மத்தியானம் 1:30 3 மணி வரைக்குங்க. யமகண்டம் இன்றைக்கி 6 to 7:30 வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 9 to 10:30ங்க. இன்னைக்கு சந்திரகோரையை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் 4 to 5ங்க, மத்தியானம் 11 to 12, அப்புறம் மாலை 6 to 7ங்க. சுக்கிரகோரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிட் நைட் 2 to 3ங்க, காலையில் 9 to 10, மாலையில் 4 to 5. புதன் கோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிட் நைட் 3 to 4, அதாவது விடிய காலம் கூட வச்சுக்கலாம். 3 to 4, காலையில் 10 to 11, மறுபடியும் சாயந்தரம் 5 to 6ங்க. குருகோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, இரவு 8 to 9. இன்னைக்கு பொதுவான கோச்சார அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா, மேசத்தில் மாந்திங்க, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய். இந்த குருவும் செவ்வாயும் வக்ர நிலைமையில இருக்கிறாங்க. அதோட கன்னியில கேது இருக்காங்க. மகரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், சந்திரன் இருக்காங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அங்க சனி இருக்காரு. மீனத்துல ராகு, சுக்கிரன் இருக்காங்க. இதுதானே இன்னைக்கு பொதுவான கோச்சார பலன் 30/1/2025 தை 17ஆம் தேதிங்க. சரி வாங்க, இன்னைக்கு இதை அமைப்பை வச்சுக்கிட்டு எப்படி ஒவ்வொரு ராசி பலன் இருக்குன்னு பார்க்கலாங்களா? மேஷராசி என்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உறவுகள்னு சொல்லக்கூடிய குடும்ப உறவு ரொம்ப பலமா இருக்கு. ரொம்ப அன்பு மேலோங்கும். ரொம்ப ஒரு தெளிவான ஒரு பாதை உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். மன மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய காலகட்டம் மேஷராசி நேயர்களுக்கு தெரியுதுங்க. மனைவி வழியில் அவ்வப்போது ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள், மன இடர்பாடுகள், இதெல்லாம் மோதல்கள் வரும், சின்ன சின்ன மாதிரி அதெல்லாம் அடியோடு மறைஞ்சு போயிடும். ரொம்ப இணக்கமாக, ரொம்ப பாசமாக, கொஞ்சம் நேசமாக குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லா தெரியுதுங்க. பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல அமைப்பாக தெரியுதுங்க. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது வருதுன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. சுப செய்தி இதுபோல் ஏதோ செய்தி உங்களை நோக்கி வரக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்குதுங்க. நல்ல வரன், பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல வரன் இன்னைக்கு ரொம்ப அமைதியாக அமோகமாக நடக்க போகிற காலகட்டம் தெரியுதுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு சாதனை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பாக்கியஸ்தானம் உங்களுக்கு அமைங்காட்டி நீங்கள் நினைச்சதெல்லாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய, காரியம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அட்டகாசமாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் தொழில், உங்கள் வேலை வாய்ப்பு அல்லது உங்கள் வியாபாரம் எதாக இருந்தாலும் ஒரு உன்னத நிலை, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அருமையான ஒரு நிலைமை அடைய போதுங்க. குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம், ஒரு சுப நிகழ்ச்சி, ஒரு நல்ல நிகழ்வுகள் இதெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அட்டகாசமாக இருக்குதுங்க. நீங்கள் இத்தனை நாள் மனைவியை சொன்னாவே காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் மனைவினால் ஒரு விஷயம், ஒரு நல்ல செய்தி ஒரு நடக்க போகுதுங்கிறது ஒரு உண்மை தகவல் இருக்குதுங்க. பண விரயம், செலவு அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு பண விரயம், காரிய தாமதம் இதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டம். காரியமாக எடுத்தால் நிற்க முடிக்கணும் அப்படிங்கிற நினப்பு கொஞ்சம் தள்ளி போகணும்னு வச்சுக்கல. முதல்ல பணவரவு கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ரிஷபராசி நேயர்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எனினும் எந்த பிரச்சனையை வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் மனசுக்குள்ளே என்றைக்கும் மறையாது. அந்த தைரியம் தான் உங்கள் வாழ வைக்குது அப்படின்னு உண்மை புரிஞ்சுக்கொண்டீங்க. அந்தளவுக்கு ஒரு எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம் அப்படின்னு திறமை இருந்தாலும் பண விரயமும் கொஞ்சம் காரியத்தடமும் உங்கள் மனசை கொஞ்சம் அலைகழிக்க வைக்கும். அதை தாண்டி ஜெயிக்கணும்னு வச்சுங்களேன். அந்த வல்லமை உங்களுக்கு இருந்தால் கூட அந்த வல்லமை இன்றைக்கி கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. வீட்டுக்கு தேவையான சில அத்தியாவசிய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். மற்றபடி உடம்புக்கு இதெல்லாம் சௌக்கியமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மகிழ்ச்சிக்கு கொஞ்சம் பஞ்சம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். கொஞ்சம் பார்த்து நடந்து கொடுங்க ரிஷபராசினியர்களே, கேர்ஃபுல்லாக இருங்க. போயிட்டு வரட்டும். மிதுனராசினியர்களே, இன்றைக்கி நீங்கள் வேலை செய்கிற இடம் ஒன்று போகிறேன்னு வச்சுங்களேன். அந்த வேலை செய்கிற இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஜாப் அல்லது ஒரு இடமாற்றம் நோக்கி ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா அந்த இடமாற்றத்துக்கு உண்டான ஒரு விஷயம், அப்புறம் பதவி உயர்வுக்கு உண்டான ஒரு நிலைமை, இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. வாழ்க்கையில் மற்ற மனிதர்களின் நிலைமையை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை நடந்துக்கிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருப்பாங்க. எந்த தப்பும் வராதுங்க. அதே சமயத்தில் நீண்ட நாட்களாக இழுத்து வந்த ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை முடியக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. அதாவது அந்த பிரச்சனை சுமூகமாக தரக்கூடிய ஒரு காலகட்டம் மிதுன ராசினியர்களுக்கு தெரியுதுங்க. மற்றபடி குடும்பத்தில், உங்கள் வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல, வியாபாரம் பண்ணுற இடத்துல எந்த தப்பும் வர மாதிரி இல்லைங்க. நல்லாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு வரட்டுங்களா? கடகராசினியர்களே,
இன்றைக்கி உங்களுக்கு காலையிலேயே அமோகமாக நல்லா இருந்தால் கூட உங்கள் தாயார் மற்றும் அதாவது தாயின் வழி உறவினர் இருக்காங்களே அவங்ககிட்ட ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சொத்து பிரச்சனை, பண பிரச்சனை, ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைனால ஒரு இடர்பாடுகள், ஒரு மனக்கசப்பு வந்து போகக்கூடிய காலகட்டம் கடகராசி நேயர்களுக்கு தெரியுதுங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக ஒவ்வொரு வார்த்தையும் வெளியிடக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க. பிள்ளைகள் படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப டைவர்ட் ஆகாமல் படிப்பு மட்டுமே நமக்கு வாழ்க்கையின் ஆதாரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல படிப்பை கொடுக்கக்கூடிய அந்த பகவான் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. குழந்தைகள் கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு கூட சாதாரண ஒரு விஷயமா கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே நல்லது செய்தி ஒன்று கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப அமைதியாக தெரியுதுங்க. சந்தான பாக்கியம் சொல்லுவாங்களே, அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கடகராசி நேயர்களுக்கு கொஞ்சம் தெரியுதுங்க. அவர்களை ரொம்ப பெரியவங்கள வீட்டில் இருந்தாங்கன்னா ரொம்ப கோச்சுக்காதீங்க. கொஞ்சம் கோவப்பட்டு அவங்க பேசினா கூட கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்த்தும் உங்களுக்கு அன்பும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்து கிடையாதுங்க. ரொம்ப எந்த எடுத்த காரியத்தை துரிதமாக படுத்தணும், உடனே முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டு அந்த காரியத்தை செய்யறதுக்கு துணியாதீங்க. அது ஒன்றும் பெரிய மைனஸாக போயிடக்கூடிய வாய்ப்பும் தெரியுதுங்க. அதனால் பொறுமை, நிதானம், ரொம்ப ஒரு அர்ப்பணிப்போட இன்னைக்கு நாளை கடந்தீங்கன்னா கடகராசி நேயர்களும் மன மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காதுங்க. உடல்நிலை பொறுத்த வரைக்கும் இன்னும் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தால் கூட பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தாதுங்கிற உண்மையை சொல்லிட்டு கடகராசி நேயர்களே சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்களே முயற்சி பண்ணி ஹாப்பியாக இருங்க. போயிட்டு வரட்டுங்களா? சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்கள் உங்கள் திறமையை, உங்களுடைய அர்ப்பணிப்பு உள்ளுணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளுங்க. நீங்கள் செய்து வரும் வியாபாரம், தொழில், வேலை எப்படி இருந்தாலுமே உங்கள் கௌரவம் அந்தஸ்துன்னு சொல்லுவாங்களே, அந்த அந்தஸ்தும் கௌரவம் தன்னப்போல உயரக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லாவே தெரியுதுங்க. விவசாயிகளுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக அட்டகாசமாக தெரியுதுங்க. அறுவடை பண்ணுறது, அப்புறம் சில பொருட்களை, விவசாய பொருட்களை இங்கேருந்து போய் சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி மார்க்கெட்டில் விற்கிறதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லா தெரியுதுங்க. ரொம்ப உங்கள் லாபத்துக்கு பங்கு போடுறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பீங்க, அதில் எனக்கு பங்கு இருக்குது அப்படின்னு தேர்ட் பார்ட்டி வந்து உங்களுடைய லாபத்தை பங்கு போடுறதுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் இருப்பாங்க. அதனால் இந்த தேர்ட் பார்ட்டிகிட்ட மட்டும் நீங்கள் பேசுகிறப்பமோ பணத்தை கையாளக்கூடிய விஷயம், புரோக்கர் வேலையெல்லாம் பார்க்குறீங்க, ஒரு ஏஜென்ட் வேலை பார்க்குறீங்க, ஒரு மீடியேட்டர் வேலை செய்கிறீங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைக்கி தெளிவாகவே இருக்குதுங்க. அதே போல் சில போட்டிகள், சில பொறாமைகள் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதை ஜெயிக்கணும்னா நீங்கள் முன்னின்று ஒரு காரிய தடை இல்லாமல் பண்ணணும்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு அந்த வேலைக்கோ, அந்த தொழிலுக்கோ, அந்த வியாபாரத்துக்கோ போங்க. அந்த தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. தேவையில்லாத வண்டு சண்டை, சொல்லுவோம் வம்பு சண்டை, ஒரு வீண் சண்டை, வீண் விவாதங்கள், இதையெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் இருந்தால் கூட அதை தாண்டி போகக்கூடிய காலகட்டம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க. யாரை நம்பியும் ஒரு வார்த்தைக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறது, பாமாப்பில் அந்த பிரச்சனையாக இருக்கிற சொல்யூஷன் கூட அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க, கூட்டிகிட்டு போய் சிக்க வச்சுருவாங்க. நீங்கள் சொல்கிற பேச்சு அங்கே எடுபடாது. அதனால் வருத்தங்கள் அதிகமாகும். அதனால் மூணாவது பார்ட்டிகிட்ட இருக்கிற நீங்கள் விஷயத்தை எதுக்குமே தலையிடாதீங்க. உங்கள் வேலையை உண்டு நீங்கள் உண்டு நிறுத்திட்டீங்கன்னா சிம்மராசி நேயர்களே கொஞ்சம் கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளைத்தான் தெரியுதுன்னு வச்சுக்கங்களேன். பார்த்து கவனமாக இருங்க. சரிங்க. கன்னிராசினர்களே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அந்த 3 விஷயம், அதாவது வேலைவாய்ப்பு, தொழில், வியாபாரம் எதாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்த லாபத்தை, தன வரவை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் நல்லாவே தெரியுதுங்க. ரொம்ப நெருங்கியவங்களுக்கு நீங்கள் பல ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துருங்க. அப்படி நெருங்கியவர்களுக்கு, உறவினர்களுக்கு, ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள், அதாவது நண்பர்கள், நண்பிகள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு, ஒரு அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டம் கன்னிராசினர்களுக்கு தெரியுதுங்க. உங்கள் சிந்தனையில் ஒரு தெளிவு, ஒரு தடுமாற்றம் இல்லாத ஒரு அறிவு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப நல்லாவே தெரியுதுங்க. செயலில் உங்கள் வேகம், இல்லை இவ்வளோ ஸ்பீடாக செய்கிறேன், நேற்று வரைக்கும் சும்மா கிடந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகம் வந்து அதிகரித்து அந்த செயலை முடிக்கக்கூடிய காலகட்டம் நல்லாவே தெரியுதுங்க. புதிய ஏதாவது சொத்து வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும், இந்த மாதிரி ஏதாவது புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு உத்வேகம் உங்கள் மனசுக்குள்ள பிறக்கும். அதை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளும் நல்ல நாளாக தான் இருக்குது. அதில் அந்த பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்கினா அந்த கடனுக்கும் நல்ல யோகம் இருக்குதுங்க. அந்த யோகத்து கடன் எப்படின்னா, அதாவது வீண் செலவு கிடையாது, விரைய செலவு கிடையாது, சுப செலவு. இந்த சுப செலவுக்கு கடன் வாங்கினா அந்த கடன் ஈஸியாக கிடைக்கும். வெட்டி செலவுக்கு, பந்தாக்கு செலவுக்கு வாங்கினா அந்த கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. புதிய சிந்தனைகளில் ஈடுபட்டு உங்களுக்கு அதுக்கு உதவுறதுக்கு பேங்க்லேருந்து மற்றவங்களும் ஹெல்ப் பண்ணுவா இருப்பாங்க. அதனால் நீங்கள் புதிய விஷயங்களை இன்றைக்கி மனம் போல தொடங்கலாம், தப்பே வராதுங்க. போயிட்டு விட்டுங்களா? துலாம் ராசினர்களே, இன்றைக்கி காலையிலேயே பக்காவாக பிளான் போட்டிருப்பீங்க, இந்த வேலையை தான் செய்யணும் அப்படின்னு. ஆனால் அந்த செயல் திட்டம் கொஞ்சம் சுணக்கமாக இருக்க காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்க போகுதுங்க. அதனால் உங்கள் பொருளாதாரம், பண வரவு இதெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டம் நல்லா தெரியுதுங்க. சில தொய்வுகள், பெரிய தொய்வுலைங்க, சின்ன சின்ன தொய்வுகள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நடக்காது, ஆனால் நடக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் துலாம் ராசினர்களுக்கு தெரியுதுங்க. ரொம்ப வாய்ப்புகள் நிறைய இருந்தால் கூட எதை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு கொஞ்சம் மந்தமான ஒரு நிலைமையில் உங்களுக்கு இருக்குங்காட்டி சில நேரங்களில் மனம் நொந்து போயிடுவீங்க. சரி, வாய்ப்பெல்லாம் கிடைக்குது, எதை எப்படி பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு சில குழப்பமான சூழ்நிலை வரக்கூடிய காலகட்டம் துலாம் ராசினர்களுக்கு இருக்குது. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பணப்பற்றாக்குறை வந்துருமான்னு அப்படி கிடையாதுங்க.
அதான் முதலே சொன்னேன், பொருளாதாரம் ரொம்ப வீக் கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு மைனஸாக இருக்குது. வாகனங்களில் நீங்கள் போகிறப்போ கொஞ்சம் கவனமாக போகணுங்க. மற்றபடி உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள், குடும்ப செலவாகட்டும், ஆஃபீஸில் போனாவோ வியாபாரத்திலையோ தொழிலையோ நீங்கள் எதிர்பார்க்காத சின்ன சின்ன செலவுகள் வருங்க. மொத்தத்தில் மனசு அலைபாயக்கூடிய ஒரு நாளாக தான் ஃபுல் டே தெரியுது. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மனசு அலைபாய விடாமல் நீங்கள் உங்கள் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற, உங்கள் சிந்தனையை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு உண்மையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. நீங்கள் மற்றபடி மனசுக்குள்ளே போட்டு எதை குழப்பிக்க வேண்டாம். எது நடந்தாலும் அது நன்மையே கடவுள் செய்வார் அப்படின்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டு உங்கள் வேலை உண்டு, வியாபாரம் உண்டு, தொழில் உண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு தன்னால் கொஞ்சம் ஈஸியாக கடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் தான் வச்சுங்களேன். போயிட்டு வரேங்க. நன்றி. விருச்சிக ராசினியர்களே, இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு சுமூகமாக தான் போகும். இருந்தால் கூட உடம்புல சின்ன சின்ன உபாதைகள், அஜீரண கோளாறு, கொஞ்சம் உடம்பு வலிக்கிறது, கைகால் வலி, இதெல்லாம் கொஞ்சம் சகஜமாக வந்துட்டு போகக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு உறுதியும் துணிவும் எப்பவுமே நிலைச்சிருக்கும். எதுக்கும் கவலைப்பட மாட்டேங்க, பார்த்துக்கலாவா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு தைரியம், ஒரு தைரியசாலி, ஒரு பலசாலி மனசுக்குள்ளே இருப்பான். அவன் உங்களை டவுன் ஆகிறக்கே விட மாட்டான். விட்றா பார்த்துக்கலாம், நம்ம ஜெயிக்க மாறி ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு தன்னம்பிக்கை உத்வேகம் அவன் கொடுத்துட்டே இருப்பான். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை உள் மனுஷனை நீங்களே வச்சுருப்பீங்க. அதை மட்டும் தட்டி எழுப்பிட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக தான் இருக்குது. ஆனால் அதை தட்டி எழுப்புறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு சோபைத்தனமாக இருக்குது. நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு உங்களுடைய வெளி மனசு, புற மனசு சொல்லு. ஆனால் அக மனசு நீங்கள் ஒரு தைரியசாலி தான் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் இருக்குது. அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்களேன். கன்சிடர் பண்ணால் இன்னைக்கு உங்கள் துணிவும் உறுதியும் பல வெற்றியை உண்டான காரியங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப தெரியுதுங்க. உங்களுக்கு பல நண்பர்கள், அவருடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதுக்கு உங்களுடைய துணிவு ரொம்ப முக்கியம்னு வச்சுக்கலேன். உங்களுக்கு பல திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய காலகட்டமும் அருமையாக இருக்குது. அதனால் எங்கே எதை எப்படி எந்த அறிவை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வியாபாரம், தொழில், வேலை எதாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமைப்போது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. இது வரைக்கும் வராத பணம், வராத கடன், வாராக்கடன் சொல்லுவாங்களே, அதெல்லாம் வசூலாகக்கூடிய காலகட்டம் விருச்சிக ராசினியர்களுக்கு தெரியுதுங்க. இதெல்லாம் உங்கள் துணிவோடு திறமையோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பல பிரச்சனைகள், பண பிரச்சனை உட்பட நீங்கள் இந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டம் அட்டகாசமாக இருக்குதுங்க. விருச்சிக ராசினியர்களே, ஹாப்பியாக இருங்க. தனுசு ராசினியர்களே, ரொம்ப தன்னம்பிக்கை, ஒரு நம்பிக்கையாக மன உறுதியோட நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு தெய்வ சப்போர்ட், கடவுள் சப்போர்ட், தெய்வ அனுகூலம் கிடைச்சா எப்படி இருக்குது. அதனால் உங்களுடன் சேர்ந்து தெய்வ அனுகூலம் கிடைக்காட்டி இன்றைக்கு புதிய புதிய சாதனைகளை எதிர்பார்க்காம லகுவாக மிக எளிதாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் தனுசு ராசினர்களுக்கு அமோகமாக தெரியுதுங்க. மற்றவங்க பாராட்டும் வகையில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க. அது உங்களை எதிர்பார்க்காமையே ஒரு நல்ல நிலைமையை கொண்டு போய் விட போகுதுங்கிறது எந்த மாற்று கருத்தும் தெரியாமல் இருக்குதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வியாழக்கிழமையாக, அதுவும் குருவுக்கு வந்த நாளை சிறப்பான நாளாக மாற்றினதுக்கு உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லிக்கணும் தனுசு ராசி நேயர்களே. இருந்தாலும் ஓரிரு நல்ல பலன்களோட சின்ன ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யுது, இல்லாமலாம் கிடையாதுங்க. இருந்தாலும் அந்த மைனஸை தாண்டி ப்ளஸ் தான் உங்களுக்கு அதிகமாக தெரியுங்காட்டி நமக்கே மைனஸாக போயிடுதுன்னு வச்சுக்கல. இப்படி நீங்கள் மனசில் இப்படி ப்ளஸ்ஸாக செய்ய உற்சாகம் பிறக்க உங்களுடைய மனசு துள்ளி குதிக்கும். அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு அதையும் தாண்டி வேலைக்கு போகிறீங்க, பணம் சம்பாதிக்கிறீங்க, தொழில் பண்ணுறீங்க, பணம் சம்பாதிக்கிறது வேறு, சம்பாதித்தில் ஒரு சிறுபதியை ஏழை மக்களுக்கு உதவணும் அப்படின்னு மனப்பக்குவம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களால் என்ன தான தர்மம் பண்ண முடியுமோ சின்ன உதவிகள் செஞ்சு இன்னும் மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தனுசு ராசினர்களே அமோகமான நாள், நல்லா இருங்க. தேங்க்யூ. மகர ராசினர்களே, இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. அதுவும் அட்வொகேட் இருக்காங்களே அந்த லைனில் மக்களுக்காக வாதாடக்கூடிய, ஒரு பிறரின் கஷ்டங்களை கேட்டு வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, சில எழுதுவாங்களே கலைத்துறையில் இருக்கிறவங்க அவங்களும் சரி, சில நற்பயன்கள் செய்யக்கூடிய சில சமூக பொறுப்பாளர்கள் அவங்களுக்கெல்லாம் அமோகமான நாளாக தெரியுது. பொதுமக்கள் பாணியில் யாராவது ஹெல்ப் பண்ண போனீங்கன்னா அந்த வார்டு மெம்பர் இருப்பீங்க, அந்த மாதிரி பொது சேவையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு அருமையான நாளாக மகர ராசினியர்களுக்கு அட்டகாசமாக தெரியுதுங்க. மற்றபடி பர்சனல் வேலை வாய்ப்பு போகிறவங்க, தொழில் மற்றும் வியாபாரத்தில் போகிறவங்களுக்கும் பொருளாதாரம் மந்தமான நிலைமையில் கிடையாது, ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குதுங்க. அதை பற்றி நீங்கள் கொல்லப்பட வேண்டியது இல்லைங்க. வியாபாரிகளுக்கு முதலீடு செய்யக்கூடிய ஒரு பலமான வாய்ப்பு, நீங்கள் எதிர்பாராத வாய்ப்பு ஒன்று ரெடியாக இருக்குதுங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு உண்டான எல்லாமே கிடைக்க போகுது. நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய
கூடிய ஒரு காலகட்டம் மகர ராசினர்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க. கடன் தொல்லையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அந்த கடன் தொல்லையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அங்கேருந்து விடுபடக்கூடிய ஒரு கடன் சுமை கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நம்பிக்கை இழந்து காணப்படக்கூடிய காலகட்டம் இருந்தால் கூட அந்த மத்தியானத்துக்கு மேலே நம்பிக்கை தானாக பிறந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலம் சொல்லுவாங்களே, அந்த ஒளிமயமான எதிர்காலத்துக்கு உண்டான ஒரு பிரைட்னஸ், ஒரு விளக்கு ஆரம்பிச்சு ஒரு விளக்கு பற்ற வச்சு எப்படி இருக்குது ரூம்லேயே கருகருன்னு இருந்தால் வெளிச்சம் முதல்ல அதுபோல் மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் பிறந்து உங்களுக்கு அந்த பிரைட்னஸான லைஃப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் மகர ராசினர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சந்தோஷமாக இருங்க, கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். சரி, கும்பராசினர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொழில் வேலை இல்லை நல்லா இருந்தால் கூட உங்கள் வியாபாரம் இருக்குல்ல, அது வந்து முதல்ல டல்லாக இருக்குதே, தொழிலே பண்ணியிருக்கூடாது, வியாபாரமே பண்ணியிருக்கூடாது, வேலைக்கே போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த தொழிலும் வியாபாரமும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சீரான வளர்ச்சியை நோக்கி உண்டான பாதையில் போகிறக்குண்டான ஒரு அறிகுறி நல்லாவே தெரியுதுங்க. அலைச்சல் அதிகமாக தான் இருக்குது. அலைச்சலை கண்ட்ரோலே பண்ண முடியாது யாராக இருந்தாலும். இந்த கும்பராசினியர்களுக்கு இன்றைக்கி தேவையில்லாத அலைச்சலோ, வீண் அலைச்சலோ, வெட்டி அலைச்சலோ அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் அந்த அலைச்சலுக்கு உண்டான வருமானம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கிடைக்காட்டியும் குறைவில்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையும் சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. தொழில் நிமித்தமாக, வேலை நிமித்தமாக, வியாபாரம் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு கொஞ்சம் 2-3 நாளைக்கு வெளியூர் போகக்கூடிய ஒரு காலகட்டம் தெரியுங்காட்டி நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கு உண்டான, அதாவது ஒரு 2-3 நாள் பிஸ்னஸ் விஷயம் போக வேண்டியது இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் தைரியமாக போயிட்டு வரலாங்க, நல்லது நடக்குங்க. மொத்தமாக கூட்டு தொழில் இருக்கீங்கன்னு வச்சுக்க, பார்ட்னரோட அவங்கள விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும். தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தால் பிரச்சனைகள், அந்த பிரச்சனை முடியாதுன்னு வச்சுக்கல, கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. அதே போல் உறுப்பினர்கள் இருக்க குடும்ப உறுப்பினர்களாகட்டும், தேர்ட் பார்ட்டி அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை பண்ணிக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு புது ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஆலோசனை பேரில் நீங்கள் ஐடியா பண்ணிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஈஸியாக வருமானம் தரக்கூடிய, தொழில் நிமித்தமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அருமையான நாளாக கும்பராசினியர்களுக்கு இருக்குதுங்க. இருந்தாலும் நீங்கள் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சீராக வச்சுக்கணும்னா கொஞ்சம் கவனமாக வச்சுங்க. சின்ன சின்ன உபாதைகள் வந்துட்டு போகக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் உற்சாகம், மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் போகிற மன வருத்தம் இருக்கும். அது உங்கள் நலனுக்காக, உங்கள் ப்ளஸ்க்காக தான் போகிறீங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியூர் பயணமில் தாராளமாக போயிட்டு வரலாம், தப்பு வராது. சரி, மீனராசினியர்களே, மனசு துடிப்பாக இருக்கும். பணத்தை தான் இன்வெஸ்ட் பண்ணணும், அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணது நேர்மையான முறையில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வருமானம் பார்க்கணும்னு தோணும். இருந்தாலும் எந்த ஒரு தொழிலையும், வியாபாரத்திலையும், வேலையிலையும் ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஐடியாவில் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னால் தகுந்த ஆலோசனை வாங்கிட்டு அதில் பண்ணலாமா வேண்டாமா, 1க்கு 2, 2க்கு 3, 3க்கு 5 இப்படி பல டைம் டிஸ்கஸ் பண்ணி தேவைன்னா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா பணவிரயம் ஆகக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அவசியமான, அத்தியாவசியமான செலவுக்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ணுங்கள். வீண் செலவு பண்ணிங்கன்னா அந்த பணம்லாம் விரைய பணமாகி வருமானத்துக்கு மேலே செலவு அதிகமாகி மனச்சுமையை கொண்டு வந்து விட்டுறக்கூடிய காலகட்டம் ராசினியர்களுக்கு தெரியுதுங்க. உங்களின் சேமிப்பை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதான் சொல்கிறேன், பண விஷயம் தான் இன்றைக்கி கொஞ்சம் மைனஸாக இருக்குது. மற்றபடி உடல்நிலை, மன ஆரோக்கியமான தெளிவாக தான் இருக்குது. பண விஷயத்தை மட்டும் இன்றைக்கி நீங்கள் ஒரு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குங்க. எதை எங்கே பண்ணணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கு தான் அவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய எஸ்பி அக்கௌண்ட்லேயோ ஒரு இதில் பணம் வச்சுருப்பீங்க. இதை வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க, அப்புறம் அங்கே பேங்க்கில் வச்சுருக்கிறேன் ஒன்றும் கிடைக்காது, வெளியில் இன்வெஸ்ட் பண்ண இத்தனை கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் தேவையில்லாத, உங்களுக்கு புரியாத, உங்களுக்கு புதுமையான வித்தியாசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை கொண்டாந்து எடுத்து கொண்டாந்து நீங்கள் போட்டிங்கன்னா அத்தனையாக போயிடும். அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று மல்டிப்புளாக நீங்கள் திங்க் பண்ணி தேவைன்னா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. மற்றபடி எல்லாமே நல்லா படிப்பு, பசங்க பிள்ளைகளுக்கு படிப்பு நல்லா வருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விவசாய ஓட்டத்துக்கும் ஒரு நல்ல நிலைமையில் தான் தெரியுறாங்க. இருந்தாலும் நீங்கள் விவசாய பொருட்களை ஒரு சந்தையில் விற்கிறீங்கன்னா ஏஜென்ட் நம்பி கொடுக்காதீங்க. நீங்கள் டைரெக்டாகவே டீல் பண்ணால் உங்களுக்கு லாபம் உங்களுக்கே கிடைக்கும். இல்லைன்னா ஏஜென்ட்டுக்கு அதிகமான லாபம் போய் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கம்மியாக இருக்குது. அதனால் உஷார் தன்மையுடன் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி அமோகமான நாள் தரும், சந்தேகமே வேண்டாம். போயிட்டு வந்துங்களா? நன்றி.